हेलो फ्रेंड्स, वेलकम टू शुहा व्लॉग्स। एक बूंद कविता का सारांश अपने शब्दों में लिखिए। एक बूंद कविता उड़िया सारांश। बादलों की गोद में से निकलकर पानी की एक बूंद आके पड़ी और बार बार सोचने लगी कि वह क्यों घर से बाहर निकली। बादलों की गोद में से மேகத்தின் மடியிலிருந்து வெளியே பானிக்கு எக் பூந்த் அதாவது மழைத்துளி, எக் பூந்த்னா மழைத்துளி, ஆக்கே படி கீழே விழுக வருது. அவர் பார் பார் சோஜனே லகி அடிக்கடி யோசித்து கொண்டே வெளியே வருகிறது. வகு கியோ கர்சே பாகர் நிகழி அது ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தது. वह भगवान से पूछती है कि वह बच पाएंगी या धूल बनकर मिट्टी में समा जाएंगी. அது கடவுளிடம் கேட்கிறது. பூஸ்தி ஹைகி வஹ் பச் பாயேங்கி நாம் தப்பிச்சிருவோமா, யா தூள் பன்கர் மிட்டிமே சமா ஜாயேங்கி இல்லை மண்ணோட மண்ணாக புதைந்து விடுவோமா. वह पूछती है कि वह अंगारे में पड़कर जल जाएंगी या कमल के फूल के दलों पर गिर पड़ेंगी. அது கேட்கிறது. வகு பூஸ்தினா அது கேட்குது. மறுபடி கடவுள்கிட்ட என்ன கேட்குது. அங்காரேமே படுக்கர் நெருப்பில் விழுந்து, ஜல் ஜாயங்கி பொசுங்கி விடுவோமா, யா கமல்கே ஃபூலோங்கு தலோம் பேர் கமல் மீன்ஸ் தாமரை, தாமரையுடைய பூக்களில் விழுந்து தப்பிச்சிருவோமா அப்படின்னு கேட்குது. தேர்ட் பேரா. உஸ் சமய ஏ கைசி ஹவா பக்னே லகி அந்த சமயத்தில் ஒரு பெரிய காற்று வீசியது. ஜெய்சே வகு பூந்த் அனாயாசிகி அப்பொழுது அந்த மழைத்துளி அனாயாசி தட்டு தடுமாறி, அதாவது அதோட நிலைமைக்கு வேகமான அடிக்கக்கூடிய காற்றுல அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல், அனாயாஸ்னா பேலன்ஸ் பண்ண முடியாமல், சமுத்திரமே ஜாக்கர் கிர்படி கடலில் போய் விழுந்தது. சமுத்திரமே எக் சுந்தர் சீப்கா மூக் குலாத்தா கடலில் ஒரு அழகான சிற்பியின் வாய் திறக்கப்பட்டது. और वह बूंद उस सीप में जाकर गिर पड़ी மற்றும் அந்த மழைத்துளி அந்த சிப்பிக்குள் விழுந்து விட்டது. और वह मोती बन गई விழுந்து என்ன ஆயிடுச்சு, முத்தாக மாறிவிட்டது. மோத்தி மீன்ஸ் முத்து, முத்தாக மாறிவிட்டது. கவி ககுத்தே ஹைங்கி பகுத் லோக் கவிஞர் கூறுகிறார், நிறைய மக்கள் ஐசே ஹேன் இப்படி தான் இருக்காங்க. ஜோ கர்சே நிகழ்த்தே சமய எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புற சமயத்தில், ஜிச்கத்தே ஹேன் பதட்டம் அடைகிறாங்க, டர்த்தே ஹேன் பயப்படுறாங்க, லேக்கின் கரு சோடுக்கர் இருந்தாலும் வீட்டை விட்டு தீரஜ் ஹோக்கர் பாகர் ஜானேசே தைரியமாக வெளியே போனால் மட்டும்தான் வே பூந்த்கி தரக் அந்த முத்து அதாவது அந்த மழைத்துளி மாதிரி மோத்தி பி பன் சக்தே மழை அதாவது முத்தாக மாற முடியும் அப்படின்னு கவிஞர் இந்த பொயத்தின் மூலியமாக மாரல் சொல்கிறாரு. தன்யவாத்.